Hello guys, welcome to my channel. என் பேரு ஜேசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வாட்ஸ் இன்சைட் மை ஹேர் ட்ராலி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ் இன்சைட் மை மேக்கப் வேனிட்டி வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம அது மாதிரி வாட்ஸ் இன்சைட் மை ஹேர் ட்ராலி பார்க்க போகிறோம். என்னோட ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், என்னென்னலாம் மிஷின்ஸ் வச்சுருக்கேன், என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் ப்ரைடலுக்கு எடுத்துகிட்டு போவேன், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நாளைக்கு ஒரு ப்ரைடல் ஒர்க் இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்னோடய வேனிட்டிலாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே என்னோடய ஹேர் ட்ராலியும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அந்த வீடியோலேயே நான் வந்து கேட்டிருந்தேன் ஹேர் ட்ராலியும் பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க பார்க்கணும்னு சொல்லி, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹேர் ட்ராலி. இந்த சூட்கேஸ்குள்ளே தான் என்னோடய ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், மிஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. சஃபாரி, இது வந்துட்டு சஃபாரி அப்படின்ற பிராண்ட்லேருந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். 2 இயர்ஸாக நான் வந்து இதான் யூஸ் பண்ணேன். 2 இயர்ஸா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும். நல்லா வந்துட்டு உழைக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாக் வேணும்னா இது வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் அது எதுவும் யூஸ் பண்ணல. கரெக்டாக காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த ட்ராலியில் இருக்குது. என்னென்னா அதில் வீல் இருக்குல்ல, வீல் அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்க 2 வீல் வந்துட்டு இதில் ஒர்க் ஆகலை. அது வந்து நானும் ரொம்ப நாளாக அதை போய்ட்டு ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக அதை வந்துட்டு இந்த வீல்ஸ் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஆனால் கரெக்டான டைம் வந்துட்டு அமைய மாட்டேங்குது. அதனாலே இப்போலாம் வந்துட்டு ப்ரைடலுக்கு இந்த ட்ராலி எடுத்துகிட்டு போகிறப்போலாம் எல்லாமே வந்துட்டு இதை இப்படி தானே வந்துட்டு இழுத்துட்டு போவாங்க. நான் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு இதை வந்துட்டு இழுத்துட்டு போவேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டு 2 வீல் கிடையாது, பேக் வீல்ஸ் தான் வந்துட்டு சரியாக இல்லை. அதை போயிட்டு சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா புது ட்ராலியே வாங்கிடுவோம், பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன நான் வந்து கொண்டு போவேன் அப்படின்றத வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இந்த எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு இப்படி ஸ்லிப்பர் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். எதுவுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல, இப்போ தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு என்னோடய மிஷின் பவுச் வந்துட்டு இருக்குது. இந்த மிஷின் பவுச்சுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். அண்ட் இந்த பெரிய பவுச் வந்துட்டு நான் வாமாயாலேருந்து வாங்கியிருந்தேன். இது எப்போ வாங்கினேன்னா, நான் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் வாங்கின பவுச் இது. இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுச்சஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாமாயாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய வேனிட்டிலேயா இருக்கட்டும், என்னோடய இந்த ஹேர் ட்ராலி எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் வாமாயாலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த பவுச்சஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கெரியர் ஸ்டார்டிங்கில் வாங்கினது. ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் நான் கிளாஸ் போன விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா. அடிக்கடி நம்ம வந்துட்டு சவுகார்பேட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோமே, அப்போல்லாம் வந்துட்டு வாமாயா தான் நம்ம அடிக்கடி போவோம். நீங்கள் அந்த விளாக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து வாங்கினது தான். ஸோ என்னென்ன மிஷின்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றது இந்த பவுச்சுக்குள்ள என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மிஷின் பவுச்சில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் வந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஐகானிக்கோட ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின். என்கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு ஐகானிக் தான். ஸோ இது வந்துட்டு ஐகானிக்கில் S3 வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரையர் வந்துட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ஐகானிக்கோடது தான். இது எல்லாமே ஒயர் வந்துட்டு கண்ட மேனிக்கு சுற்றி கிடக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் லாஸ்ட்டாக. அடுத்து ஐகானிக்கோட டாங்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாப் வந்து அந்த ப்ளோ ட்ரையரோட நாப் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிம்பர் வந்து வச்சுருக்கேன். ஸோ கிரிம்பர் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வச்சுருக்கேன். இது வந்துட்டு டைட்டானியம் கிரிம்பர் இது. ஸோ இது இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த டாங்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து அகேரோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறதுலையே வேறு பிராண்ட் மிஷின், ஓகேவா. மற்ற எல்லாமே ஐகானிக் தான். இது பார்த்திங்கன்னா இந்த டாங்ஸ் பார்த்திங்கன்னா நூடுல் டாங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன நூடுல் கர்ல்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கேட்குறது வந்து ரொம்பவே ரேர். ஸோ அதனால் இது வந்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு 750 or 800 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஐகானிக்லேயும் இதே இருக்குது, பட் அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால் ரொம்ப ரேராக தானே இந்த ஹேர் ஸ்டைல் கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் தான் இதில் இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஒயர்லாம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிடுறேன். ஆக்சுவலி எப்போவுமே மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இங்கே இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா,
இதில் தான் வந்துட்டு ஒயர் வந்து ரேப் பண்ணி வைக்கணும். பட் எப்போவுமே வந்துட்டு பிரைட் போயிட்டு வருவோம் இல்லையா, ஸோ அந்த டைம் வந்து அவசரத்தில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி போட்டு பேக் பண்ணுவோமா, அதனால் டப்பு டப்புன்னு போட்டு வந்துடுவோம். அப்போ வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பொறுமையாக அந்த ஒயரை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு இப்படி சேஃபாக மூடிடலாம். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நான் இந்த பவுச் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு சிசரு, சீப் அதெல்லாம் வந்துட்டு இதில் வச்சுடுவேன். அது போக கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே இடம் இல்லாதப்போ இங்கே கொஞ்சம் டம்ப் பண்ணி, இந்த பக்கம் கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுக்குவேன். அண்ட் என்னோடய செக்ஷன் பாக்ஸஸ் இருக்குது. இந்த செக்ஷன் பாக்ஸ்லாம் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வைக்கணும். காலியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பவுச் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். மாமா என்னந்து வாங்கின பவுச் இது. இதில் வந்துட்டு நான் என்னோடய கோம்பெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுடுவேன். இது வந்துட்டு பேடல் கோம். இந்த கோம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ, அதாவது மெயினாக ப்ளோ ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப யூஸ் ஆகும். இதுவும் வந்துட்டு நான் வாமாயிலேருந்து வாங்கினது தான். இந்த கோம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டீல் பிரிசல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு வச்சுருக்கேன். ஒயிட் டூத் கோம், அதுக்கப்புறம் ரேட் கோம், அப்புறம் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோம். இது வந்துட்டு டெய்ல் கோம். ஸோ முக்கியமாக நம்மளுக்கு இந்த 2 சீப் இருந்துச்சுனாலே போதும், நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம். டெய்ல் கோம் வந்து உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஊசி மாதிரி வரும். ஸோ இதுதான் டெய்ல் கோம். ஸோ இந்த சீப்பெல்லாம் இங்கே வச்சாச்சு. அடுத்தது என்னோடய நீடில் அண்ட் த்ரெட் இது வந்துட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த நீடில் நான் வந்து என்னோடய கெரியர் பிகினிங்கில் வாங்கினது, அக்கா கிளாஸ் படிக்கிறப்போ வாங்கினது. இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் இது வளைஞ்சே போச்சு. பட் ஸ்டில் நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்கும், திக்காக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாங்கின எதுவுமே எனக்கு ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ அதனால் இதை நான் வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் த்ரெட், பிளாக் த்ரெட், நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு இப்படி சைடில் வச்சுருவேன். ஸோ இந்த நீடிலும் வந்துட்டு நான் இதில் தான் வைப்பேன். பெருசாக எதுவும் எனக்கு இப்போ வரைக்கும் டேமேஜ் ஆனது இல்லை. ஸோ அதனால் இது சேஃபாக இது இந்த பக்கம் இருக்கும். அடுத்து சிசர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். சிசர் வந்துட்டு வேனிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வச்சாச்சு. அடுத்து இதில் இந்த டோனட் பன் ஒன்று வச்சுக்குவேன். இது வந்துட்டு ஜஸ்ட் இன்கேஸ் யாருன்னா பிரைட்ஸ்மெய்ட்ஸ் ஆடனா வந்துட்டு நம்மளை ஹேர் ஸ்டைல் கேட்பாங்க, ஒரு பிரைடோட அம்மாவுக்கு கேட்பாங்க, பன் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பெரிய சைஸ் பன். அண்ட் சின்ன சைஸ் பன் வந்துட்டு முகூர்த்தம் ஜடை வைக்கிறப்போ நடுவில் வந்துட்டு வைப்போம் இல்லையா, வேணிஸ் வைக்கிறதுக்கு பேஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு இது. ஸோ ரெண்டுமே நான் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். அடுத்து ஓசஸோட த்ரில்கம் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். லாரியலோட ரூட் டச்சப் ஸ்ப்ரே வந்துட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஹேர் ஃபைபர் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் நிர்வலோட இந்த டஸ்டிங் பவுடர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓசஸோட இந்த பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் பர்பஸ் தான். பட் என்னென்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்படி கொட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு வச்சுக்கலாம். இது வேண்டாம், இது மட்டும் போதும். அவ்வளோதான். இந்த பவுச்சில் இதெல்லாம் மட்டும்தான். இன்கேஸ் ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வைக்கிற பொருள் எதனா நம்மளுக்கு இடம் பத்தலை அப்படின்னா இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு நான் டம்ப் பண்ணிக்குவேன். ஸோ இந்த பவுச் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். அடுத்து நான் இந்த செக்ஷன் பாக்ஸ்லலாம் வந்து ஹேர் பின்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பீட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த பிரெய்ட்லலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் இது வந்துட்டு இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ அதான் இது வந்துட்டு இங்கே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு நம்ம பின்ஸ் மட்டும் வச்சுருக்கோம், சேஃப்டி பின்ஸ். அது தவிர இருக்கிற மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுட போகிறேன். இந்த குட்டி கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்துட்டு பிரைட்ஸ்க்கு ஃப்ரிஞ்சஸ் மாதிரி விடுவோம் இல்லையா, ஃப்ரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, குட்டியாக ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் விடுவோம்ல. ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது.
இன்னும் கொஞ்சம் பின்ஸ் வந்துட்டு நான் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து இங்கே இருக்கிற இந்த அலிகேட்டர் கிளிப்பை வெளியே எடுத்துடுறேன், ஏன்னா அதில் வந்துட்டு சைஸ் பத்தாது. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹேர் பின்ஸ் கொஞ்சம் வச்சுக்க போகிறோம். இது வந்துட்டு மீடியம் சைஸ் ஹேர் பின்ஸ். ஸோ ஹேர் பின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால், மீடியம் அண்ட் பிக் வந்துட்டு வரும். இது வந்துட்டு மீடியம் சைஸ். இதை வந்து நான் இதில் வச்சிடுறேன். இதுலேருந்து ரிமூவ் பண்ணி நான் இதில் வச்சிடுறேன். அடுத்தது இங்கே வந்துட்டு பிக் சைஸ் ஹேர் பின்ஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு பிக் சைஸ். உங்களுக்கு நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மீடியம் சைஸ் அண்ட் இது வந்துட்டு பிக் சைஸ். ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸ்மால் வந்துட்டு இன்னும் இதை விட வந்துட்டு குட்டியாக இருக்கும், தெரியுதா? ஸோ இதான் பிக் வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய கண்ணில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வீங்கிருச்சு, உறுத்திட்டே இருக்குது. சீக்கிரம் டக்குன்னு இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா வீடியோ வந்துட்டு முடிச்சுக்குவேன். நல்ல வேலை தம்ப்நெயில் ஃபஸ்ட்டே எடுத்து முடிச்சிட்டேன். இல்லைன்னா இந்த கண்ணோடு நான் வந்துட்டு தம்ப்நெயில் எடுத்து போட்டிருந்தேன்னா பயந்து போயிருப்பீங்க, வீடியோ உள்ளே வந்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஹேர் பின்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேஃப்டி பின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு அண்ட் நாளான்னைக்கு டபுள் செஷன் இருக்குது. 2 பேருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். ஸோ அதான் கண்டினியூ பண்ணுவோம். என் மூஞ்சை பார்க்க வேண்டாம் யாரும், எனக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். சேஃப்டி பின்ஸ், மீடியம் சைஸ் அண்ட் பிக் சைஸ் பாபி பின்ஸ். இது வந்துட்டு சில்வர் பின் சின்னது, இதையும் வச்சாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம மேட் ரப்பர் பேண்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறோம். ஏன் வந்துட்டு இது மேட் ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த டிஸ்கோ ரப்பர் பேண்ட்ஸ் இந்த ஃபேன்சி ஷாப்லலாம் விற்பாங்களா, அது வந்துட்டு ஒரு மாதிரி ஷைனிங்காக மெலீஸாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வரும். இது வந்து இந்த மெஸ்ஸி பிரைட்ஸ்லாம் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக ரப்பர் பேண்ட்ஸ் இங்கே வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இந்த பாக்ஸ் வந்துட்டு முடிஞ்சுது. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. எவ்வளோ வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு மூவே ஆகாது. சேஃபாக எல்லாமே அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். பாருங்க, நான் நல்லா வந்துட்டு இதை ஷேக் பண்ணிட்டேன்னா ஆனாலும் வந்துட்டு எதுவுமே அதோட பிளேஸ்லேருந்து மூவ் ஆகாது, சேஃபாக இருக்கும். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ இது ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் எம்டி பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு இந்த அலிகேட்டர் கிளிப்ஸ் வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் 2 டைப்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இது மாதிரியும் ஒன்று இருக்குது, இந்த மாதிரியும் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் பெருசு, இது இங்கே செட் ஆக மாட்டேங்குது. இது வந்துட்டு நான் இந்த பவுச்சில் வந்துட்டு வச்சுக்குவேன். இந்த கிளிப்ஸ் வந்துட்டு நான் இதில் வச்சுக்க போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு செக்ஷன் கிளிப்ஸ், ஓகேவா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இங்கே வச்சாச்சு. அடுத்தது இங்கே வந்துட்டு நம்ம யூ பின்ஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த சைஸ் யூ பின்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வாமாயால் தான் இதையும் வாங்கியிருந்தேன். நீட்டாக இந்த பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் யூ பின்ஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறேன், இந்த மாதிரி இந்த சைஸில். ஸோ யூ பின்ஸுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஒன்று ஒரு பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அடுத்தது கொஞ்சமாக இன்விசிபிள் பின்ஸ் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக இருக்கும். இதை வந்துட்டு இங்கே வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு என்கிட்ட காலி கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதையே நான் வந்துட்டு பொறுக்கி எடுத்து இதில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக அங்கே இங்கேன்னு மிக்ஸ் ஆகி கிடந்ததெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு இப்போ நான் ஈவினிங் வந்து ஷாப்பிங் போவேன், என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் வாங்குறதுக்கு. அப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு இவ்வளோ தான். இதை வந்துட்டு வச்சிடலாம். அடுத்தது வந்து ஸ்ப்ரேஸ் வந்துட்டு வச்சிடலாம். ஸோ ஸ்ப்ரே வந்துட்டு டாஃப்டர், என்சோ, அதுக்கப்புறம் ஷைன் ஸ்ப்ரே. ஸோ இந்த 3 ஸ்ப்ரே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ப்ரே. ஸோ இதை வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு காலியாகிற நிலமையில் இருக்குது. இது இப்போ போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்துட்டு இருக்குது நல்லாவே தாராளமாக. அவ்வளோதான் வச்சாச்சு. லென்ஸ் சொல்யூஷன் வந்துட்டு நான் என்னோடய ஹேர் ட்ராலியில் தான் வைப்பேன். ஸோ அதை இந்த கேப்பில் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா
கிளைண்ட் எந்த ஹேர் ஸ்டைல் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு வேளை கேர்ள்ஸ் கேட்குறாங்கன்னா கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன், ஒரு அவங்க வந்துட்டு மெஸ்ஸி பிரைட் கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு வாங்கிடுவோம். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கட்டும். சௌரியும் வந்துட்டு நம்ம வாங்க வேண்டியது இருக்குது நாளைக்கு ஒர்க்குக்கு. ஸோ சௌரி வாங்கிட்டு வந்துட்டேன்னா அது இந்த இடத்துல வச்சுக்குவேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேக்கேஜ்லேயே வந்துட்டு இன்க்ளூடட். ஓகேவா? சௌரி குஞ்சலம் கூட வந்துட்டு பேக்கேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். குஞ்சலம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் சௌரி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஜடை நெட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். மெஸ்ஸியாக வந்துட்டு ஹேர் அங்கேயும் இங்கேயும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஜடை நெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு நாளைக்கு தேவைப்படாது. ஸோ இதுவும் வேண்டாம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு டிஷ்யூ பாக்ஸும் வந்துட்டு நான் இதிலே வந்துட்டு வச்சுடுவேன். ஒரு வேளை இதில் வந்துட்டு இடம் பத்தலை அப்படின்றப்போ என்னோடய ரிங் லைட் பேக்குள்ளே வந்துட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு இப்போ மூடிடுவோம். மூடியாச்சு. டன். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. என்னோடய கண் வந்துட்டு மோசமாக வீங்கி போயிருக்கு. என்ன போய் தொலைஞ்சதுன்னு தெரியல கண்ணுக்குள்ளே. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் நான் வந்து நாளைக்கு ப்ரைடலுக்கு போகிற வரைக்குமே வந்துட்டு உட்காந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேனா அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு நான் வந்துட்டு லிஸ்ட் எழுதணும், கடையில் போயிட்டு என்னென்னலாம் வாங்க வேண்டியது இருக்குன்றத. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்துட்டு நான் வீடியோ முடிச்சிட்டதுக்கப்புறம் கூட நான் போயிட்டு என்னோடய மேக்கப் வேனிட்டி அண்ட் என்னோடய ஹேர் ட்ராலி வந்து ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் செக் பண்ணிக்குவேன் எதனா மிஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்கள் யாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.